ஓகே. நீங்க பேசும்பொழுது சொன்ன மாரி தான். இந்த மீடியா ஜர்னி அப்படிங்கிறது நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். Yeah. டக்குன்னு ஒரு பீக்ல இருப்போம். திடீர்னு கீழ வந்துரும். இந்த மாரியான விஷயங்கள் இருக்குல்ல. விஜயோடைய ஆரம்ப காலகட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ரகிள் நிறைந்ததா இருக்கும். அப்போ நீங்க உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த அந்த கஷ்டமான நேரத்துல தான் நம்ம நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். லைஃபோடைய ஹார்ட் ரியாலிட்டி எல்லாமே நமக்கு அந்த டைம்ல தான் ஹிட் ஆகும். அப்படி விஜய்க்கு ஹிட் ஆன ரியாலிட்டி ஏதாவது இருக்கா? ஆரம்ப காலகட்டத்துல? இப்ப வரைக்குமே நான் அத வந்து அது ஓடிட்டு தான் இருக்கு. அந்த பயணம் உணர்ந்துட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இருக்கேன். ஏன்னா, எல்லாரும் மாரியும் நம்ம கிடையாது. ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரோட ஜர்னி மாரி நம்மளோட ஜர்னி இல்ல. கிடையாது. நான் எப்பவுமே நெனச்சு பார்ப்பேன். ம். ஏன் நமக்கு நம்மளோட தாத்தாவோ, இல்ல நம்மளோட அப்பாவோ, எனக்கு அப்பா இல்ல. ம், ம். சின்ன வயசுல இருந்தே. ஏதாவது ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாலோ, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாலோ, நம்ம இன்னும் நல்லா வேகமா முன்னாடி போய் இருந்திருக்கலாமோ! அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பயுமே தோணும்.